Hi friends, welcome to my channel Sri Fashion and Beauty. இன்னைக்கு நம்ம வீடியோல நேத்திக்கு வந்துட்டு 32 இன்ச் பாடி சுற்றளவு உள்ள blouse வந்துட்டு கட் பண்ண வீடியோ போட்டுருப்பேன். அதை தான் வந்துட்டு இன்னைக்கு ஸ்டிச் பண்ணி காட்ட போறோம். இது வந்துட்டு லைனிங் ப்ளவுஸ் கிடையாது, நார்மல் ஃபுல் வாயில் ப்ளவுஸ் தான். ஸோ இது தைக்கிறது ரொம்ப ஈஸி, சீக்கிரமும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். நான் வந்துட்டு நேற்றுக்கு பட்டி கட் பண்ணுறது உங்களுக்கு நான் சொல்லலை, ஏன்னு ரீசனும் சொல்லியிருப்பேன். ஏன் அப்படின்னா அவங்க வந்து எப்போவுமே தைச்சு முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் கட் பண்ணுவாங்க. அதுதான் அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குமாமா. ஸோ அதனால தான் வந்துட்டு நான் ஸ்டிச் பண்ணுறப்ப சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால தான் நான் வந்துட்டு நேற்றுக்கு சொல்லலை. இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு தைக்கிறதே வந்துட்டு பட்டி தான் தைக்க போகிறோம். சரி ஓகேங்க, இன்றைக்கி வந்துட்டு இந்த ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இது பட்டி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சின்ன சைஸ் பட்டி தான். அது மட்டும் இல்லாத துணி வந்து நிறைய மீதி இருக்குது. ஏன்னா இது 32 இன்ச்சு தானே பாடி சுற்றளவு. ஸோ அதனால் துணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மீதி இருக்குது. அதனால் பட்டிக்கு வந்துட்டு அதாவது ரெட்டையாகவே வந்துட்டு ப்ளவுஸ் துணியே வந்துடுச்சு. உள்ளே மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு துணி வச்சு நம்ம வந்து பட்டி தைக்கிறோம். பட்டியோட உயரம் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்துட்டு 2.25, சென்ட்ரல்லையும் கடைசியும் வந்துட்டு 2.25. ஏன்னா இது வந்து சின்ன பட்டி தான். ஸோ ப்ளவுஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு பட்டி வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பட்டியை தான் எப்போவுமே கட் பண்ணுவாங்க. கட் பண்ணுறப்ப இது வந்து எக்ஸாக்ட் அளவு 2.25, 2.25 எக்ஸாக்ட் அளவு. நீங்கள் வெட்டுறப்போ 1/4 இன்ச்சு சேர்த்தி வந்து வெட்டிக்கோங்க. அப்படி இல்லையா நீங்கள் மார்க் பண்ணுறப்பவே 1/4 இன்ச்சு சேர்த்தி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இன்னொரு பட்டியை அதுக்கு அடியில் போட்டு அப்படியே வந்து கட் பண்ணிக்குவாங்க. இதுதான் வந்துட்டு அவங்களுக்கு வசதி. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு கட் பண்ணுற வீடியோவில் இதை நான் காட்டலை. நீளம் பார்த்திங்கன்னா எப்பயும் போல் 10 இன்ச்சு டு 11 இன்ச்சுக்குள்ளார வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா வெட்டி விட்டுறலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ அதனால் கொஞ்சம் சேர்த்தே வச்சுக்கோங்க, தப்பு இல்லை. ஓகே, இப்போ வந்துட்டு ஸ்லீவ் வந்துட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கை வந்துட்டு நம்ம எம்மிங் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து மடிச்சடிக்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 1/2 இன்ச்சுக்கு பக்கமாக ஃபஸ்ட்டு வந்து மடிச்சடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம அர்க்கத் பண்ணுற அளவுக்கு மடிச்சடிச்சிடலாம். இப்போ இதுதான் நம்ம வந்து ஸ்லீவோட எக்ஸாக்ட் அளவு. இது வந்து கொஞ்சம் பெரிய தையல் விட்டுருவோம், ஏன்னா இது வந்து எம்மிங் பண்ணிவிட்டு பிரித்து விடுறதுக்காக. ஸ்லீவ் வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணிவிட்டு அதோட ஹைட் இருக்குது இல்லைங்களா, அந்த நீளத்தை வந்து அளவு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ தைக்கிறப்ப நம்ம இன்னொருக்கா செக் பண்ண தேவையில்லை. ஃப்ரண்ட் வந்து டாட் பிடிக்கிறதுக்கு பாருங்கள், கீழே வந்துட்டு 1 இன்ச்சு தான் வச்சுருக்காங்க. ஏன்னா சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம இங்கே வந்து டாட் பிடிக்கணும். கட் பண்ணுறது ஒரே அளவு தாங்க கட் பண்ணுவோம், டாட் பிடிக்கிறது தான் நம்மளுக்கு வந்து கணக்கு. ஸோ இப்போ வந்துட்டு மேலே 3 இன்ச்சு உயர வச்சு டாட் பிடிச்சிடலாம். அகலம் வந்துட்டு ரொம்ப, அதாவது 34 வரைக்கும் பார்த்திங்கன்னா அதோட அகலம் வந்துட்டு 1 இன்ச்சு வச்சுக்கோங்க. 34க்கு மேலே 36லேருந்து அதிகம் எவ்வளோ இருந்தாலும் 1.25 வச்சுக்கோங்க. இது வந்து கொக்கி பீஸ் பக்கம் டாட் பிடிச்சிட்ருக்கோம். அது எப்பயும் போல் 1/2 இன்ச்சு தான். இப்போ ஆம்ஹோல் பக்கம் பாருங்கள், ஃபஸ்ட்டு பிடிச்ச 2 டாட்டையும் சேர்த்து பிடிச்சாலே ஆம்ஹோலுக்கு தேவையான அந்த டாட்டு எந்த இடத்துல வரணுமோ அந்த இடத்துல வந்து விழுந்துடும். ஸோ அதை கனெக்ட் பண்ணி பிடிச்சிக்கலாம். இப்போ இன்னொரு பக்கமும் அதே மாதிரி கொடுத்துருக்கோம். இப்போ வந்துட்டு நம்ம ஆம்ஹோல் பிடிக்கிறோம் இல்லைங்களா, இது வந்துட்டு நம்ம அளவு வந்து செக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பிடிச்சிருப்போம்ல, இன்னொரு சைடு ஆம்ஹோல் பிடிச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த பீஸையும் வச்சு செக் பண்ணிக்கோங்க ரெண்டும் வந்துட்டு ஒரே அளவு இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ எதுக்காகனா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும், இல்லாட்டி கொஞ்சம் தள்ளி இருக்கும், அதுக்காக செக் பண்ணிக்கிறது தான். இப்போ பாருங்கள், டாட் வந்து பிடிச்சி முடிச்சாச்சு. நல்லா வந்து தூக்குன மாதிரி தாங்க இருக்குது. நீங்கள் வந்துட்டு ஃப்ரண்ட் அளவு இப்படி வச்சு பிடிக்கிறதுனால ஏதாவது மிஸ்டேக் வருமானு கேட்டுகிட்டே இருந்தீங்கல்ல, அது எதுவுமே வராது. 3 டாட்டோட அந்த கேப் இருக்கும் இல்லைங்களா, அது வந்து 1 to 1.5 இன்ச்சுக்குள்ளார இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ டாட் பிடிச்சி முடிச்சுட்டு ஃப்ரண்ட்டு, அதாவது கொக்கி பீஸ் பக்கம் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பட்டி ஜாயின் பண்ணுறோம். பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட்லேருந்து வச்சு செக் பண்ணிவிட்டு வந்துட்டு கடைசியிலேருந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த சைடு வந்துட்டு நம்ம இப்படி தான் மேக்ஸிமம் ஸ்டிச் பண்ணுவோம். ஒரு சிலர் வந்துட்டு அப்படியே மேலே வச்சு ஸ்டிச் பண்ணுறவங்களே இருப்பாங்க.
பட் நாங்கள் எப்போவுமே இப்படி தான் ஸ்டிச் பண்ணுறது. தைக்கிறப்ப அந்த நம்ம கீழே டாட் பிடிச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த துணி பெருசாக தானே இருக்கும், அதை வந்து ஒரு மடிச்சு விட்டு தைச்சிக்கோங்க. இப்போ வந்துட்டு அப்படியே திருப்பி மேலே ஒரு தையல் போடுறோம். இந்த தையல் போட்டால் தான் வந்துட்டு பட்டி நல்லா ஒரு சுருக்கு இல்லாமல் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ வந்துட்டு வி பீஸ் தைச்சிட்ருக்கோம். வி பீஸ்க்கு வந்துட்டு ஒரு 2 to 2.5 இன்ச் அகலத்துக்கு துணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் அகலமாக தான் இருக்குது. ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் துணி வந்து திக்காக இருக்கும். ரெட்டையாக மடிச்சுட்டு அதை அப்படியே வச்சு தைச்சிடலாம். ரொம்ப லேசாக வச்சிங்க அப்படின்னா கொக்கி போடுறப்போ ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப லைட்டாக இருக்குமா, அதனால் சீக்கிரம் பிச்சுட்டு வந்துடும். அதனால் கொஞ்சம் திக்காக வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு கொக்கி பீஸ் வைக்கிறோம். கொக்கி பீஸ்க்கு அதே மாதிரி ஒரு 2 இன்ச் அகலத்துக்கு துணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு இன்ச்சுக்கு பக்கமாக ஒரு மடி மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு தடவை மடித்து தைச்சிக்கலாம். தைச்சி முடிச்சுட்டு ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க உயரத்தை. இப்போ பின்னாடி வந்துட்டு பேக் போர்ஷனுக்கு வந்துட்டு கீழே மடிச்சடிக்கிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து உள்ளே மடிச்சடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம அர்க்கத் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா எக்ஸாக்ட் அளவு, அதுக்கு சேர்த்து மடிச்சடிச்சுக்கலாம். இப்போ பின்னாடி வந்து நம்ம டாட் பிடிப்போம் இல்லைங்களா முதுகு பக்கத்துக்கு, அதுக்கு பாருங்கள் நம்ம சைடில் வந்துட்டு நம்ம அளவு விட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல கீழே ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு ப்ளவுஸ் அப்படியே ரெட்டையாக மடித்து சென்டரில் ஒரு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இப்போ அந்த சைடு அளவையும் சென்டர் அளவையும் சேர்த்து பிடிச்சிங்க அப்படின்னா பாருங்கள், இந்த இடத்துல சேர்த்து பிடிச்சாச்சு. இப்போ அந்த இடத்துல வந்து நீங்கள் டாட் பிடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அது வந்து கரெக்டாக அந்த நம்ம ஷோல்டரோட சென்டர் பக்கம் வந்துடும். இதில் வந்துட்டு நம்ம 1/4 இன்ச் பிடிச்சா போதும், அப்புறம் 1/2 இன்ச் வந்துடும் இல்லைங்களா, ஏன்னா நம்ம மொத்தமாக 1 இன்ச்சு தான் விட்டுருக்கோம். அதே மாதிரி இன்னொரு சைடும் அதே மாதிரி பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா 2 பக்கம் ஒரே அளவில் தான் இருக்கும், முன்ன பின்ன வராது. இப்போ பாருங்கள், ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட் பார்ட்டை வந்துட்டு மேலே வச்சு கரெக்டாக கீழேயும் ஒரே அளவாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு மேலே கரெக்டாக அடிச்சுக்கோங்க. பாருங்கள், கரெக்டாக வந்திருக்கு. இப்போ பாருங்கள், நம்ம எம்மிங் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்கு வந்துட்டு துணி கட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கும் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு கிராஸ் பீஸே கட் பண்ணுங்கள். நேர் பீஸ் வந்துட்டு அந்த பெண்டுக்கெல்லாம் திரும்பாது. என்ன துணி கம்மியாக இருக்கிறதுனால நிறைய ஜாயிண்ட் போடுற மாதிரி தான் இருக்கும், வேறு வழி இல்லை. ஃபஸ்ட்டு நமக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த அளவுக்கு துணி கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம எம்மிங் பீஸ் வச்சு தைச்சிட்ருக்கோம். வச்சுட்டு ஒரு குதிரை அளவுக்கு நீங்கள், அதாவது ஒரு 1/4 இன்ச்சு கம்மியாக நீங்கள் ஃபஸ்ட்டு வச்சு தைச்சிக்கலாம். இதை தைக்கிறப்பவும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கழுத்தை வந்துட்டு இழுக்காமல் தைங்க. கண்டிப்பாக கழுத்து இழுத்திங்கன்னா அகலமாக போயிடும். இப்போ வந்து அந்த பெண்டு வரும் இல்லைங்களா, வளைவு வர இடத்துலலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுறலாம். அப்போ தான் வந்து வளைவு நல்லா திரும்பும். இப்போ இது வந்து எம்மிங் கிடையாது, தையல் போடுறது, அதை ரெட்டை தையல் போடுவோம் இல்லைங்களா, அதுதான். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு மடி மடிச்சுட்டு ஒரு தையல் அடிச்சிடலாம். அப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஒரு தடவை மடித்து அடிச்சிட்டா வேலை முடிஞ்சிடும். நீங்கள் எம்மிங் பண்ணுறதா இருந்தாலும் சேம் இதே மெத்தடு தான். இப்போ பாருங்கள், நம்ம அடிச்சடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா துணி இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து வெட்டிகிட்ருக்கோம்.
இப்போ வெட்டி முடிச்சாச்சு. இப்போ இன்னொரு தடவை மடிச்சு அடிச்சிடலாம். ஸோ அப்போ பிசுறு வந்து உள்ளே போயிடும். நீங்கள் எம்மிங் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பெரிய தையல் விட்டுட்டீங்க அப்படின்னா எம்மிங் பண்ணிவிட்டு அந்த தையலை பிரித்து விட்டுக்கலாம். இப்போ நாங்கள் வந்து தையல் அடிக்கிறதுனால பக்கத்தில் இன்னொரு தையல் அடித்து விடுறோம். இப்போ அப்படியே வந்துட்டு வி பீஸ் அடிச்சிடலாம். ஏன்னா முன்னாடி வந்து வி பீஸ் அடிக்கலை. ஏன்னா கழுத்து பீஸ் வந்து தைக்காமல் வி பீஸ் அடிக்க மாட்டோம். அதனால் இப்போ தான் வந்து வி பீஸ் அடிக்கிறோம். எப்போவுமே வந்துட்டு அந்த பட்டி ஜாயிண்ட் ஆகிற இடத்துலையும் ஃப்ரண்ட்டில் டாட் பிடிக்கிறோம் இல்லைங்களா, ஸோ அந்த இடத்துலையும் வந்துட்டு கொக்கி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்ம ப்ளவுஸ் போடுறப்ப நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும். அந்த கப்புக்கிட்ட எங்கேயும் லூஸ் இருக்காமல் நல்லாயிருக்கும் போட்டுக்கிறதுக்கு. கீழே வந்து எப்பயுமே எவ்வளோ பெரிய பட்டியாக இருந்தாலும் அந்த பட்டிக்கு சென்டரில் தான் அந்த 4வது கொக்கி வரணும். இப்போ வந்து ஸ்லீவ் வந்துட்டு ஜாயின் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸ்லீவ் சுற்றளவு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேக்கில் மட்டும்தான் அர்க்கத் பண்ணியிருப்போம். ஃப்ரண்ட்டில் வந்து எப்பயுமே பண்ணுறதில்ல. ஆனால் ஃப்ரண்ட்டுக்கும் பார்த்திங்க அப்படின்னா பேக்கோட அளவை அப்படியே வந்துட்டு அர்க்கத் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து ப்ளவுஸ் வச்சே செக் பண்ணிக்கிறனாலும் நீங்கள் தாராளமாக ஃப்ரண்ட் பார்ட்டோட ப்ளவுஸ் அளவு இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு செக் பண்ணியும் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து சைடு ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா, அப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட் ஜாயின் பண்ணுறப்போ நம்ம பட்டியெல்லாம் அளவு வச்சுட்டு இருக்கணும். அதுக்கு பதிலாக நம்ம சென்டரில் வந்துட்டு அரேஞ்சு கம்மி பண்ணி தானே வெட்டியிருப்போம். ஸோ சென்டரில் இருந்துட்டு இந்த பக்கம் அரைஞ்சு அந்த பக்கம் அரைஞ்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல கரெக்டாக ஃப்ரண்ட் பார்ட் வர மாதிரி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா சைடு வந்துட்டு கரெக்டாக வந்துடும். இது வந்து நாங்கள் புதுசாக கண்டுபிடிச்ச ஒரு மெத்தடு. நீங்கள் வந்து கீழே வந்து பட்டி வந்து செக் பண்ணவே தேவையில்லை, அப்படியே அடிச்சுக்கலாம். ஸோ அதுக்கான இந்த மெத்தடு தான் அது. பாருங்கள், இந்த மாதிரி வச்சு தைக்கிறப்ப கரெக்டாக ஆகிடுச்சு. உங்களுக்கு லென்த்து நான் பத்தலாங்கிறதுனால இப்படி திருப்பி எடுத்துகிட்ருக்கேன். இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்துட்டு அந்த பட்டி வந்து நீங்கள் ப்ளவுஸில் வந்து செக் பண்ண தேவையில்லை, அப்படியே வந்துட்டு மார்க் பண்ணி தைச்சிக்கலாம். இல்லை நீங்கள் ஒவ்வொரு சைடும் வந்து பட்டி அளவு பார்த்து தைக்கிறதுனால தைச்சிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உண்மையால் நாங்களே வந்துட்டு இந்த மெத்தட் இப்போ தான் வந்து கண்டுபிடிச்சோம். நாங்கள் எப்போவுமே வந்துட்டு ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு வச்சு செக் பண்ணிட்டு தான் தைப்போம். இப்போ வந்து சைடு ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம். சைடு ஜாயின் பண்ணுறப்ப இந்த ஆம்கோல் கிட்ட பாருங்கள், ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தைங்க. இப்போ வந்துட்டு இந்த இடத்துல கை சுற்றளவு வந்து செக் பண்ணிக்கலாம். நாங்கள் மார்க் பண்ணுறப்ப வந்து அளவு வச்சு மார்க் பண்ணாலும் தைக்கிறப்போ ஒருக்கா அவங்க செக் பண்ணிவிட்டு தான் தைப்பாங்க. இப்போ வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா தையல் போடுவோம் இல்லைங்களா, அந்த தையல் போட்டுக்கலாம். 2 3 சரி 3 4 நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது போட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியெல்லாம் வெட்டிடலாம். ஸோ நாங்கள் எப்போவுமே இப்படி தாங்க தைப்போம், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விட்டுருவோம். கரெக்டாக எக்ஸாக்டாலாம் எப்போவுமே வெட்ட மாட்டோம். அதாவது பட்டி அளவு சொல்கிறேன், பட்டி ஃப்ரண்ட்டு மட்டும். அதுக்காக பேக்கெல்லாம் வந்துட்டு எக்ஸ்ட்ராலாம் வெட்ட முடியாது, அது கரெக்டான அளவு தான். ஃப்ரண்ட் அளவில் அந்த சைடு இருக்கும் இல்லைங்களா, அதுவும் வந்துட்டு பட்டியும் வந்துட்டு கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஏன்னா சப்போஸ் தைச்சிட்டு அவங்க ஃப்ரண்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் பத்தாமல் போயிடும். அப்போ உள்ளே எக்ஸ்ட்ரா துணி விடும் இல்லைங்களா, அது ரொம்ப சின்னதாக போயிடும். அதுக்காக நாங்கள் எப்போவுமே இப்படி தான் தைப்போம். பாருங்கள், ப்ளவுஸ் வந்துட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் தைக்கிறதுக்கு. அது இல்லாத இது நார்மல் ப்ளவுஸ் அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். ஓகேங்க, நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லா அளவும் கரெக்டாக இருக்கும். நான் திரும்ப திரும்ப சொல்கிறது அதுதான், ஏன்னா எங்களுக்கு கரெக்டாக தான் இருக்குது. ஓகேங்க, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. என்னோட வீடியோஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பாருங்க பெல் ஐக்கன் வரும், அதையும் தட்டி விட்டுருங்க. ஸோ அப்பதான் எப்பெல்லாம் நான் வீடியோ அப்லோட் பண்றேனோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ என்னோட வீடியோஸை நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்றேன். பாய், தேங்க்யூ.